2022 குரூப் 4ல கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். 2021ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது யார் வென்றான்னு கேட்டிருக்காங்க. 21ல ஞானபீடம் யாருக்குன்னா ஆன்சர் கீழே தாமோதர் மௌசான்னு கொடுத்திருக்காங்க. பட் ஆக்சுவல் ஆன்சர் நில்மணி புக்கன். என்ன மொழி அப்படின்னு பார்த்தோம்னா இவரை பொறுத்த வரைக்கும் அசாமிஸ் மொழிக்காக இவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததுல தாமோதர் மௌசா அப்படிங்கிறவர் இதுக்கு அடுத்த வருஷம் 2022ல வாங்கினவர். ஞானபீடத்தை பத்தி கொஞ்சம் கண்டனம் பார்த்துருவோம். பார்த்தோம்னா 2024ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான கண்டென்ட் இது. 59th ஞானபீட அவார்டு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோத் குமார் சுக்லாஜி பார்த்தோம்னா 12வது நபர் ஹிந்தி மொழிக்காக வாங்கியிருக்காரு. ஞானபீட விருதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய மிக உயரிய இலக்கிய விருது. அதுக்கப்புறம் 22 லாங்குவேஜ், நம்ம அட்டவணை 8ல இருக்கக்கூடிய 22 மொழிகள், இந்திய அரசியலமைப்புல அட்டவணை 8ல இருக்கக்கூடிய 22 மொழிகள் தான் கொடுப்பாங்க. இதே சாகித்ய அகாடமினா 24 மொழி. அந்த 2 மொழி எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானி இங்கிலீஷும். சரியா? இப்ப இது நிறுவப்பட்ட ஆண்டு 1961. முதல்ல விருது கொடுத்தது 1965 மலையாள மொழி சங்கர குருப்பு அப்படின்னு ஒருத்தர் ஓடக்குழல் அப்படிங்கிற நாவலுக்காக கொடுத்திருக்காங்க. 82 வரைக்கும் 1982 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இலக்கிய படைப்புக்காக கொடுக்கப்பட்டது. நம்ம அகிலன் சித்திரப்பாவிக்காக வாங்கியிருப்பார். சித்திரப்பாவி அப்படிங்கிறது ஒரு நல்ல நாவல். யூபிஎஸ்சி படிச்சவங்களுக்கு அந்த நாவல் தெரியும், அது சிலபஸ்லயும் இருக்கு. தற்போது ஒரு எழுத்தாளர், அது இலக்கிய பங்களிப்புக்காக இப்ப மாத்திட்டாங்க. இலக்கிய பங்களிப்புக்காக மாத்தினதுக்கு அப்புறம் தமிழ்ல வாங்கினவர் ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயகாந்தன் வாங்கியிருக்காரு. அவரை தெரியும், சிறுகதையில அடிச்சுக்க காலே கிடையாது. 2002ல அவர் வாங்கியிருக்காரு. இந்த ஃபேக்ட்லாம் சொல்லிட்டேன். முதல் ஞானபீட விருது பெற்ற பெண் எழுத்தாளர் யார் அப்படின்னு முக்கியமான ஃபேக்ட் பார்த்தோம்னா ஆஷா பூர்ணதேவி வாங்கியிருக்காங்க. 1976 வங்காள மொழிக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் எழுத்தாளர் 2 பேர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பரிசு தொகை 11 லட்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 56வது நெல்மணி பூக்கன் 2021. 22ல பார்த்தோம்னா தாமோதர் மௌசா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவர் வந்து பார்த்தோம்னா அசாமி மொழி. இவர் வந்து பார்த்தோம்னா கொங்கணி மொழி கோவாவில் வந்து பேசப்படுகிறது. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. இதை எப்ப 8வது அட்டவணையை சேர்த்தாங்கிறத கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்து 58வது ஞானபீட விருது 2023ஆம் ஆண்டுக்கு வந்து குல்சார் உருது மொழிக்காகவும் ராம்பத்ராச்சாரியார் சமஸ்கிருதத்துக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. 59 நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். தேங்க்யூ.